ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்துட்டு போன vlogோட கண்டினியூஷன் தான். அந்த இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்துட்டு பணியாரம், அப்புறம் வெஜ் சாண்ட்விச் ரெசிபி, ரித்வாவை ஸ்கூலுக்கு மார்னிங் எந்திரிச்சு கிளப்பி விடுறது எல்லாமே அந்த vlogல வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு ரித்வா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான், 12:30 வரைக்கும் தான். ஸோ போயிட்டு வந்த பிறகு இந்த vlog-அ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ரித்வா இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்து செப்பல்லாம் எடுத்து ஷூராக்கில் வச்சிட்ருக்கார். ஆமாம், அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுறேன். வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிருவான். ஆனால் நான் சொல்லியிருக்கேன், வந்தோடனே என்ன பண்ணணும், ஐடி கார்டு கழட்டு, கை காலில் கழுவிட்டர்லாம், ஒடியா 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 ஒடியா. வந்தோடனே எல்லாம் ஜட்டியை கழட்டியாச்சு, ஐடி கார்டு கழட்டி வை. ரித்வா இதெல்லாம் வந்து அவங்க ஸ்கூலில் பண்ணது தான். இது என்னமோ டெய்லி ஒன்று ஒன்று வரும். இன்னைக்கு ஏதாச்சும் கொடுத்து விட்ருக்காங்களான்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ரித்வா போட்டோ இருக்கே, சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கே. என்னது சூப்பரா இருக்கு. வாவ், யார் பண்ணது? நீ பண்ணியா, மிஸ் பண்ணாங்களா? ரித்வா மிஸ் ரெண்டு பேரும் பண்ணீங்களா? ஓகே, ரித்வா வந்துட்டு கை காலெல்லாம் கழுவி விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன். இப்போ உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு லஞ்ச் கொடுத்துருவேன். ஏன்னா சீக்கிரம் அவங்க பசிக்க ஆரம்பிச்சிரும். ஸ்கூலில் இப்படி எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான் கண்டிப்பாக. ஸோ சீக்கிரம் கொடுத்துட்டு 2 மணி 2:30க்குள்ளேயே தூங்க வச்சுடுவேன். இப்படி தான் ரொட்டீன் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ரித்வாவுடைய ரீசன்ட் ஃபேவரட் டாய் வந்துட்டு இதுதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்ச நேரம் அதை வச்சு விளாண்டுட்டே இருப்பான். இந்த செட்டு வந்து செட்டாக மாதிரி வாங்கினது. இதில் 5 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஜேசிபி மாதிரி, அந்த அங்கே ஒன்று இருக்குல்ல அது, அந்த மாதிரி. இதில் வந்துட்டு எப்படி விளாடுவான்னா, அந்த லோடர் மாதிரி இருக்கிறதுல ஏதாவது வெங்காயம், அரிசி அந்த மாதிரி எடுத்துப்பான். அதை வச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டா அந்த லோடர் எடுத்துகிட்டு போய் ஒரு இதில் கொட்டுறது, அந்த மாதிரி விளாண்டுட்டு இருப்பான். அது ரொம்ப நேரம் விளாடுவான். ஸோ அப்படி தான் கொஞ்சம் என்கேஜ் பண்ண முடிஞ்சுது. கஷ்டப்பட்டு தூக்கிட்டுறான். ஒரு நாளைக்கு 3 தடவை க்ளீன் பண்ணாலும் உனக்கு பத்தாதுடா. கொட்டாமல் ஒன்று எடுத்து விளையாடு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த இட்லி அரிசி சாப்பிட்டு இதுதான் டாய் பேக்காக இருக்கு. அம்மோ எத்தனை தடவைமோ அம்மா அடிக்க வைப்பேன். எதுக்கு அப்படி பண்ணுற? ஒன்று ஒரு டாயாக எடுத்து விளையாடு. ஏறான் இவன். நீ தான் அடிக்க வைக்கணும். அம்மாலாம் இனி அடிக்க வைக்க மாட்டேன். ரித்வா கூட்டி விட்டேன். இப்போ வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். இப்போ வந்து 2 பேரும் பெட்டுக்கு வந்தாச்சு. ரித்வாவை தூங்க வைக்க போகிறேன். இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வாழைப்பூ வடை செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சமாக பட்டாணி பருப்பையும் ஊற வச்சிடுறேன். வாழைப்பூ அப்புறமா மிக்சியில் இதோடு சேர்த்துட்டு அரைச்சி வடை மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 3 hours ஊறினா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரித்வாவை தூங்க வச்சுட்டேன். இப்போ வந்து ஊற வச்சுட்டு போகிறேன். ரித்வா வந்துட்டு ஏந்திரிச்சிட்டான். மணி வந்து 5:45 ஆகுது. 5:30க்கு ஏந்திரிச்சான். என்ன பண்ணிகிட்ருக்க? கலர் பண்ணுறியா? சரி, இந்த தண்ணி இந்தா, தண்ணி குடிச்சிட்டு பண்ணு. வெரி குட். இது என்ன? ஈ இல்லை, கரெக்டாக சொல்லு. ஹனி பீ. பப்பி. இது என்னது? சொல்லு. பா இல்ல, ஃப்ராக். Crocodile. What is this? It's a ball. It's like an ant. Yes. இதுதான்
இதுதான் ஸ்னேக், அது வந்து கேட்டர்பில்லர். இன்னொன்னு பார்த்தோம்ல. வெரி குட். இதுதான் ஸ்னேக். ஸ்னேக் என்ன பண்ணும்? கடிச்சு விடுமா? என்னென்னமா பண்றானே. வச்சாச்சு. இன்னைக்கு ஸ்நாக்குக்கு காணும் வடையும். எப்போ எப்பொழுதுமே வீடியோவில் அந்த ஸ்வீட் கார்ன் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சந்தைக்கு போயிருந்தோம், அப்போ வாங்கியிருந்தோமா, அப்பையும் கரெக்டாக வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் வந்துட்டு இப்போ அம்மா வேற கொடுத்து விட்டாங்க நேற்று. சரி ஓகே இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்னு மறுபடியும் ஸ்வீட் கார்ன். பார்த்தீங்களா நல்லா ஊறிடுச்சு பட்டாணி பருப்பு. இருடாமோ கார்ன் குக்கரில் இருக்கு. இதில் வந்துட்டு வந்து வடைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. இதோடு வந்துட்டு நம்ம பட்டாணி பருப்பு, வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படி அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டுட்டேன் பட்டாணி பருப்பு போட்ட பிறகு. இப்போ வந்து வாழைப்பூ, எவ்வளோ உங்களுக்கு வாழைப்பூ வேணுமோ அந்தளவுக்கு தான். இது நம்மளுடைய ஆப்ஷன் தான். நான் ஒரு 2 கை அளவு போடுறேன். அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச பிறகு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு தனியாக ஃபஸ்ட்டு வேறு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே இந்த டிப் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தனியாக வேறு இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இதோடையே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதையும் சேர்த்துக்கோங்க இதில். இதோட ஒரு கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா கையால் க்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறக்காமல் ஆனால் ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க, கையில் எரியும். நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு இதுக்கு கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும். இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதே கொஞ்சம் தண்ணி விடும், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி பண்ண பிறகு நம்ம மாவு இருக்குல்ல, அதில் சேர்த்துடலாம். இப்படி சேர்த்து செய்கிறதுனால எல்லா வடைக்குமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறமா அதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. திருப்பி விட்டுடலாம். எடுத்துடலாம். இது நார்மல் வடையோட கொஞ்சம் வந்து டார்க்காக தான் இருக்கும். செம்ம கிறிஸ்பியாக இருக்கு. சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் தூங்க வந்தாச்சு. என்ன பண்ணணும் ருத்வா குட்டிக்கு? என்ன பண்ணும் இப்போ? என்ன பண்ணும்? நெட்டி எடுக்கணுமா? காலை கொண்டாந்து இங்கே காமிச்சு நெட்டி எடுக்கணுமா? எப்படி எடுக்கணும் அவனே சொல்லுவான் பாரு. நெட்டி எடுக்கிறேம்மா. எடுக்கிறேம்மா. நெட்டி எடுக்கணும், மசாஜ் பண்ணணும். ஓவரா இல்லைடா உனக்கு. சரி, குட் நைட் சொல்லிடு எல்லாருக்கும். குட் நைட். சரி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு ரித்வா காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். கிளம்பின உடனே வந்துட்டு சரி பிஸ்கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஹோல் வீட்டில் பண்ணியிருக்கேன். பட்டர் குக்கீஸ் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் தான், தண்ணி பால் எதுவுமே சேர்க்கல. பட்டர், சுகர், அப்புறம் வந்துட்டு கோதுமை மாவு, அவ்வளோதான். இதை வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ தான் உள்ளே வைக்க போகிறேன். இதோட ரெசிபி வந்துட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் அதில் வந்துட்டு நெய் சேர்த்து பண்ணியிருப்பேன். அதுக்கு பதிலாக அப்படியே இதில் பட்டர் சேர்த்து பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இதை வந்துட்டு இப்போது ஓடிஜியில் வச்சிடலாம். இப்போ தான் எடுத்த வெளியே சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கலர் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வச்சுருந்தேன். பார்க்கலாம், கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறின பிறகு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு இப்போ ரித்வாக்கு வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் டேட்டா! ரித்வா இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான். ஆமாம் தானே? சர்ப்ரைஸ்! சாப்பிடு. ஆ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எம்மியா இருக்கா? எம்மியா இருக்கா? சரி, சாப்பிடு. எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கானே, எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கானே. வெளிவா, வெளிவா. ஏய் ஏய், வெளிவா, வெளிவா. கீழெல்லாம் எழுதுனா பிச்சு போடுவேன். ரித்வா, அப்புறம் கலர் பென்சில் எல்லாம் வாங்கி வச்சிருவேன். ரித்வா, ஏய் வர வர. இப்போதான் ரித்வா தூங்கி எழுந்திரிச்சான். ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்துட்டு இது மாதுளம்பழமும் சக்கரவள்ளி கிழங்கு வந்து அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ அது வந்து வேக வைக்க போகிறேன். அதுதான் வந்துட்டு எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக். ரித்வா எழுந்திரிச்சிட்டான். எழுந்திரிச்சிட்டு அங்கே கலர் பென்சிலாக எடுத்து விளாண்டுட்ருக்கான். ரித்வா வந்துட்டு இப்போ அடம் பண்ணி அழுதுட்டு இருந்தானா, அவனுக்கு புதுசாக புக் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ காமிச்சேன். அதனால் கொஞ்சம் வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ரைம்ஸ் புக்கு, இந்த மாதிரி பாபா பிளாக் ஷிப்பு நல்லாவே தெரிஞ்ச ரைம்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய அதில் பார்த்தா நம்மளுக்கு தெரியாத ரைம்ஸாக இருக்கும். பாபா பிளாக் ஷிப், ஜாக் அண்ட் ஜில், ஜானி ஜானி, இந்த மாதிரி நிறையா ஒரு ரைம்ஸ். அதோட இமேஜஸும் ஒரு சைட் கொடுத்துருக்கான். நல்லா சின்ன புக் தான். இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு இன்னொரு புக் இருக்குது. வெளியே போனப்போ வாங்கி வச்சுருந்தது. ஏதாச்சும் சரி ரொம்ப எப்பயாச்சும் அடம் பண்ணுவான், அழுவான். அந்த டைமில் வந்துட்டு புதுசாக ஒன்று காமிச்சோம்னா கொஞ்சம் அப்படியே டைவர்ட் ஆகிடுவாங்க. 10 மணி ஆகுது. இப்போ தான் ரித்வாக்கு வந்து விடிஞ்சிருக்கு. நல்லா விளாண்டுட்டு இருக்கான். ரித்வா தூங்க போலாமா? ஆ, தூங்க போகலாம். தூங்க வேணாமா? அப்புறம் என்ன பண்றது? அமேசான் பார்சல் ஒன்று வந்துச்சு. என்ன போட்டிருந்தேன்னா, அந்த இது பார்ச்மெண்ட் பேப்பர் என்கிட்ட தீரப்போகுது. ஸோ அது போட்டிருந்தேன். இந்த தடவை வேறு ஒரு கம்பெனியில் ஆர்டர் பண்ண ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுவும், அப்புறம் வந்துட்டு இது ட்ரெஸ் இல்லை, பெட் ஸ்ப்ரெட் ஒன்று போட்டிருந்தேன் பெருசு. இது வந்து 700 ரூபா. கிங் சைஸ் பெட்டுக்கு தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிவ்யூஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கு வந்து 2 பில்லோ கவர், காட்டன் மெட்டீரியல் தான். நல்லா பெருசாகவே இருக்குது பில்லோ கவர். எனக்கு மேலே பில்லோ கவர் கூட பெருசாக தேவையில்லை. இந்த பெட் ஸ்ப்ரெட் தான் எனக்கு வந்துட்டு பெருசாக வேணும். ஏன்னா வந்துட்டு நிறைய இது வந்து சின்னதாக இருக்குது. அதனால் ஒழுங்காகவே நிற்க மாட்டேங்குதா. அது களைஞ்சு போனாலே நம்மளுக்கு கடுப்பாயிடுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நல்லா பெருசாக இருக்கிறது தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். நான் பெட்டில் வந்துட்டு இது ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு பெட்டில் விரித்து போட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஆர்த்தி மறுபடியும் உங்கள வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய்.